Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து realme sub brand ஆன Dizo wireless neckband பத்தி தாங்க ஒரு full review பார்க்க போறோம். So இது வந்து சமீபத்துல ஒரு 2 months ஆச்சு. So starting price வந்து 1600 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வெறும் 1000 Flipkart அவேலபிளா இருக்குங்க. So நான் friend தான் வாங்கியிருந்தான். So எந்த அளவுக்கு இந்த மணிக்கு இது ஒர்த்தா இருக்கு plus இது 1 வீக்கா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So sound qualityமே ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. So எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So by the way நீங்க இப்ப தான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா நான் நமக்கு ஏத்த மாதிரி gadgets வீடியோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்பாக்ஸ் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். சூப்பராக ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பிளாக்ஸில் சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து டிசோ வயர்லெஸ்னு போட்டிருந்தாங்க. கீழே வந்து ரியல்மி டெக்லைஃப்னு எஃப்எம்பில் போட்டிருந்தாங்க. ஸோ பேக்கில் திரும்பினோம்னா எஃப்எம்பில் ஸ்பெக்ஸ்லாம் இருக்குது. நான் ஒன் நான் சொல்கிறேன். ஸோ கீழே வந்து ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 போட்டிருந்தாங்க. ஸோ நான் அவங்களாம் வாங்க கிடையாது, வெறும் 1000க்கு நான் வாங்கியிருந்தேங்க. ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே உள்ள பேக்கிங் எப்பயுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்தோடனே ரொம்பவுமே லைட் வெயிட் மாதிரி தாங்க தெரியுது. அந்தளவுக்கு வெயிட் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவர் கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ வேணும்னா வச்சுக்கோங்க. ஸோ நான் புதுசாகட்டுமே வச்சுருக்கேன், இல்லைன்னா எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கழுத்தில் போட்டதுக்கும் அந்த வெயிட்லெஸ் தான். ஸோ ரொம்பவுமே வெயிட்லெஸ் தான், உங்களுக்கு போட்டது தெரியல. ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் வேறு லெவல் நாச். இதனால தான் உங்களுக்கு சார்ஜுமே அந்தளவுக்கு நிற்க போகுது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணலாம் தேவையில்லை. லைட்டாக அந்த மேக்னெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி உங்கள் ஏரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். உங்கள் ப்ளூடூத் மட்டும் உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிரும். ஸோ இன்கேஸ் யாராவது வராங்க, ஏதாவது ப்ளூடூத் எடுக்கணும், இதை நிப்பாட்டணும் அப்படிலாம் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் அதை எடுத்துகிட்டு இந்த மேக்னெட்டை அட்டாச் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆயிருங்க. ஸோ இதனால தான் இது வந்து 17 மணி நேரம் சார்ஜ் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால் மெயின் ரீசன் வந்து இதனால் மட்டும்தாங்க அந்தளவுக்கு சார்ஜும் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்பெக்ஸ் வந்து நிறையா நெக் பேண்டில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் இது இல்லை வேறு ஏதாவது நெக் பேண்ட் வாங்க போகிறீங்கனாலுமே ஸோ அதில் மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. சயின்ஸும் வரப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டிசோன்னு அந்த பிராண்ட் நேம் எழுதியிருக்காங்க இந்த பக்கம். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோம்னா அவங்களுக்கு எப்பயும் போல தாங்க ப்ளஸ் மைனஸ் பட்டன் எல்லாம் ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த இதை எடுத்து இப்படி காதில் வச்சுட்டிங்கன்னா அவங்க சத்தம் கட்டிகிட்டே இருக்கும். ஸோ எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நிற்கும், இல்லை சத்தம் கட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து 20 கீழே சார்ஜ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ 20 கீழே இருக்குது, ஸோ நீங்கள் சார்ஜ் போடணும். அதுவும் நல்ல ஸ்பெக்ஸ் மாதிரி தான் தெரியுது. டிசைன்ஸுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஒயர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்குலாம் கம்மியாலாம் இல்லைங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒர்த் ஆஃப் பைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அடுத்தது வந்து இதோட டிரைவர் பார்த்துடலாம். எந்தளவு டிரைவர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 11.2 mm ஒரு பேஸ் பூஸ்ட் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்மல் பேஸ் விட கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதோட வந்து ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணினா உங்களால் 120 நிமிஷம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் 1 hours 1.5 hours யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதில் IP4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாக்கிங், ஸோ நீங்களாம் ஜாக்கிங் போகிறீங்க, இல்லை வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் ஸ்வெட் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ அடுத்து வந்து இதோட கேபிள் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டைப் சி கேபிள் கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே இந்த ஓரத்தில் வந்து டைப் சி போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது மூலிமா சார்ஜ் பண்ணிக்கலாங்க. கலர் வேரியண்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆரஞ்சு, ப்ளூ, பிளாக், க்ரீன் இந்த மாதிரி ஒரு 4 கலர் வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இதில் நாய்ஸ் கேன்சல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் காலெல்லாம் வெளியே பேசும்போது ஸோ சரௌண்டிங் நாய்ஸ்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடும். ஸோ நானுமே பேசி பார்த்தேங்க, அந்தளவுக்கு வெளியே சவுண்ட்லாம் கேட்கல. பேசுகிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபோன் பேசுறதுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுண்டுமே அந்தளவுக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு போகலாங்க. போட்டை தவிர்த்து இப்போ அந்த ரியல்மி டைஸோட சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பேஸும் வேணும், ஒரு மீடியமான சவுண்டும் வேணுன்ற பட்சத்தில் வந்து இந்த டைஸோ பிராண்டுக்கு போகலாங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் கேமிங்லாம் ஆடுற பர்சன் வந்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 88 millisecond சூப்பர் லோ லேட்டன்சி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேட்டன்சியை பற்றி தெரிலனா சேட சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஸோ நீங்கள் வந்து கேம் ஆடுறீங்க, ஃப்ரீ ஃபயர் ஏதாவது ஆடிட்டு இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் சுடுவீங்க, பட் வந்து உங்களுக்கு சவுண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாய்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்குங்க. ஸோ இதில் அந்த பிரச்சனை வராது. ஒரு 50% ஆஃப்
அந்த பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ கேம்லாம் ஆடும்போதுமே இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபைனலி வந்து ஒரு 1000 rupeesக்கு வந்து ஒரு ரியல்மி தரப்பு வந்து டைசோ பிராண்ட்லேருந்து இந்த நெக் பேண்ட் நீங்கள் வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூட்டு வாங்க. அந்தளவுக்கு உங்கள் ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்குது. சூப்பராக டிரைவரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசைன்ஸ், அதே மாதிரி சார்ஜிங் டைம், எஸ்பெஷலி இந்த மேக்னெட்டிக் கனெக்ஷன்ஸ் ஸோ வேறு மாதிரி இருக்குது. ஸோ நான் வாங்குறப்பெல்லாம் இந்த மாதிரி மேக்னெட்டிக் கனெக்ஷன்ஸ் இல்லை. உங்களுக்கு இந்த நெக் பேண்டை பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்குது மறக்காம டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். ஸோ இல்லை 1000 rupeesக்கு வேறு ஏதாவது நெக் பேண்டு எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா அதை பற்றியுமே கீழே சொல்லுங்கள். மற்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய்.